நீங்க 2 பேரும் ஹீரோ, ஹீரோயினா நடிக்கிறீங்க அப்படின்னா, அந்த படத்த யார் டைரக்ட் பண்ணணும்? இவர் டைரக்ட் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா இவரோட என்னோட ஃபேவரைட் டைரக்டர் அப்படின்னா நீங்க யார சொல்லுவீங்க? 2 பேருமே. புது கேள்வியா இருக்கே. எங்களுக்கு என்னன்னா இப்போ சீரியல் கூப்பிட்டாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் வந்து அதிகபட்சம் மார்ச் லாஸ்ட் அல்லது இப்போ ஏப்ரலில் 2 பேர் பண்ண போகிறோம். கமிட் ஆகிட்டோம். ஓகே, ஓகே. பேரா அது பண்றோம். பேரா தாராளம் பண்ணலாம். அதுவும் ஒரு லேடி டைரக்டர், பேர் சொல்ல வேண்டாம். ஓகே. அற்புதமான ஒரு கதை களம். அதில் நாங்கள் 2 பேரும் பேரா பண்ணுறோம். ஓகே. சூப்பர் சார். அந்த மாதிரி கதைகள் தான் நான் கேட்குறோமே தவிர டைரக்டரை வச்சு நாங்கள் படம் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். கதைகளை வைத்து எங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அதை தெரிந்து எங்களுக்கு ஒரு கதை கிடச்சிச்சின்னா யாருக்கிட்ட வேணாலும் அந்த கலையோட இணைஞ்சு அந்த மாதிரி தயாரா லீடா இருக்கோம். பண்ணணுன்றது தான் தாட்லாம் கிடையாது எங்க 2 பேருக்கும். பெரிய இயக்குனர்கள், நான் நல்ல நல்ல நிறைய கதைகள். நிறைய படங்கள் என்னை வந்து வில்லனாக கேட்டுறாங்க. அதில் நல்ல வில்லனா ஓகே, நான் வில்லனை வரவேற்கிறேன். அல்லது வந்து நெகட்டிவ் கேரக்டர் பண்ணலான்றேன். எனக்கு ஒன்றும் அப்போ என்னென்னா சினிமாங்கிற உலகத்துக்குள்ளே எனக்கு என்னால் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வரணும். அதை இயக்குறவங்களுக்கு வரணும். அப்படி தானே தவிர வென்றவர்கள் பின்னாடி ஓடி நம்மளும் நின்றுக்கணும்னு ஆசைப்படுற கேரக்டரில் நாங்கள் 2 பேரும் இல்லை. எங்கள் பேர் இருக்காது.